பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் பாருங்கள், வெண்டைக்காய் பொரியலுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் பொரியல். தண்ணி ஊற்றாமல் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே செஞ்சுருக்கேன் வெண்டைக்காய் பொரியல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகிற ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி, ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சாப்பிடக்கூட டைம் இருக்காது. வேலைன்னு அது பின்னாடி ஓடிட்டு இருப்பீங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கான நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக சாப்பிட்ணும். நம்ம உழைக்கிறதே சாப்பிட்றதுக்காக தான். வேலைன்னு பணத்து பின்னாடி போனீங்கன்னா அப்போ உடம்பு வீணாக போயிடும். அதுக்கப்புறம் நிறைய நோய் வரும். அதுக்கப்புறம் அல்சரு, சுகரு, நேரம் சாப்பிட்லன்னா சுகர் வரும், அல்சர் வரும். அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரியில் தான் நீங்கள் பணத்தை கொண்டுட்டு போய் செலவு பண்ணுவீங்க. அதனால் நம்ம சாப்பிட்றது உழைக்கிறதுக்காக தான். அதனால் சாப்பிட்டுட்டு அவங்க பணியை தொடர வேண்டியதான், பெரியரை பார்க்க வேண்டியதான். இந்த மாதிரி சமையல் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லதுங்க. மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் பார்க்க தான் செய்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா சமையலில் டவுட்டாக இருந்தால் கேளுங்க, கமெண்டில் நான் தெரிவிக்கிறேன். ஓகே, பாய்.